துப்பாக்கிச்சூட்டில் இறந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை நிறுவனத்தை மூட வேண்டி தூத்துக்குடி மாவட்ட பொதுமக்களும் மற்றும் பல்வேறு போராட்டக் குழுவினரும் இணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்தார்கள். அந்த நிகழ்வு இன்று அனுசரிக்கப்படுகிறது. அருணாதேசி ஆணையின்படி நாங்கள் கொடுத்த அந்த அம்மா விசாரணை முடித்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அது கொடுத்த விசாரணை ஆணையம் 5 வருஷத்தில் எந்த கோரிக்கையுமே இருந்து எதுவுமே விசாரணை வரவும் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் அந்த 5 வருஷத்தில் அந்த படுகொலை செய்தவங்களை அனைவருக்கும் போஸ்டிங்கை கொடுத்து நல்ல உயிர்வு கொடுத்து அவங்களுக்கு தான் மதிப்பளிச்சிருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட எந்த குடும்பங்களுக்கு எந்த ஒரு மதிப்பளிக்கவும் இல்லை. இந்த 8 வருஷத்தில் ஒரு நினைவு மண்டபம் கேட்டு இதுவரையில் நடத்தையில்லை. அதே போல் ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு கூட ஒரு பொது இடத்துல கூட எங்களை செய்ய விடாத அளவுக்கு நிறையா தடுத்துன்னு இருக்கிறாங்க. எங்கே போனாலும் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணுங்க, அதாவது கொடுக்கறதுக்கு மனு கொடுக்கறதுக்கு தான் போனோம், சண்டை போடுறதுக்கு போவே இல்லை. ஆனால் மனு கொடுக்க போன இடத்துல மனு குளத்தையே சதைச்சி வச்சு இன்னைக்கு கண்ணீரோடையும் வேதனையோடையும் 8 வருஷத்தில் நாங்கள் துன்பத்தையும் வேதனையும் தான் வெளியில தான் உருவமாக அலையிடும். ஆனால் உள்ளத்துக்குள்ள இருக்கிற வலியும் வேதனையும் அதை இந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் எவ்வளோ வலியோடு இருக்கோம். அதே சமயத்தில் இந்த 8 வருடத்தில் முடியாததை இந்த வெற்றிகர ஆட்சியில் தலைவரி கண்டிப்பாக முதலமைச்சர் சீக்கிரமாக இருக்கிறவங்க எங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கோம். இதில் எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். எங்களுக்கு இதோட கோரிக்கை எல்லா கோரிக்கையும் நிறைவாக செய்து எங்களுக்கு முடிச்சு தருவாங்க. அதனால தான் அந்த 8 வருடத்துக்கு இதுவரையில் வெளியே போக முடியாத கடந்த என்னைய இன்னைக்கு தளபதி தான் இன்னைக்கு என்னைய வெளியே நிமிர வச்சு இன்னைக்கு பேச வச்சுருக்காங்க. ஆட்சி இது அமர்ந்துன்னா அது ஒவ்வொரு வீட்டையும் போய் ஒருவருடைய குறைகளையும் வேதனையும் அறிஞ்சவர் தலைவர் ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். அந்த சமயத்தில் 2 ஆட்சிக்கு கூட இதுவரையில் ஆகிட்டு எங்களுக்கு ஆறுதலுக்கு யார் வரையில. ஆனால் நைட்டு 12 மணிக்கு வீடு தேடி வந்து ரகசியமாக வந்து எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து நாங்கள் இருக்கேன்னு மாறு தட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் மாறு தட்டி சொல்லுவோம், எங்களுக்கு நீதி நியாயம் எங்களுக்கு மட்டும் கிடையாது. தமிழகத்தில் எங்கே இது போல பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு நீதி நியாயம் வெற்றி விழாவாக கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு அந்த கோரிக்கையை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வச்சுருக்கோம்.